அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 20/8/2024. பிரதமை திதி இரவு 8:33 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. மேல்நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:08 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரனுடன் புதன் வக்ரமாக, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாகி சந்திரனுடன், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாயும். இன்றைய விசேஷம் காயத்ரி ஜபம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? அதிகாரிகளை சந்திக்க, வாஸ்துப்படி வீட்டை புதுப்பிக்க, வேத மந்திரங்கள் ஜபிக்க, ஓவியம், மூலிகை வைத்தியம் கற்றுக்கொள்ள, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, வீட்டு மனைக்கு பட்டா பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நதி போல் ஓடிக்கொண்டே இரு, வெற்றி ஓரிடத்தில் காத்து கொண்டிருக்கும் கடலாக. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டேயும் இருப்பீங்க. உழைக்காமல் இரு, சும்மா இரு அப்படின்னு சொன்னாதான் நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷன் ஆவீங்க. எங்கும் எப்பொழுதும் உழைப்பால் உயர்ந்து நிற்கும் உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபாதிபதியோட சுகாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் இன்றைக்கி லாபகரமாக முடியுங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதரங்கள் உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பொருந்துகிற ஜாதகம் தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவும் உண்டுங்க. அதே போல் வியாபாரத்தில் புதுசாக வேறு ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதா இருந்தால் கூட இன்றைக்கி எடுக்கலாம். புது வேலையாட்கள் கொஞ்சம் நல்லவங்களாக வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. புதனும் சுக்கிரனும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சகோதரிக்கு திருமணம் கூடி வர வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு புது நிறுவனத்தில் புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, தனிமை வேதனை என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். அது சாதனை செய்யும் அளவிற்கு உங்களுக்கு திறமையை வளர்த்து தரும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பல நேரங்களில் தனியாக உட்கார்ந்து யோசிப்பீங்க, இயற்கையான இடத்துல உட்கார்ந்து யோசிப்பீங்க. மற்றவங்கள் தொந்தரவு இல்லாத இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து சிந்தித்து அந்த சிந்தனை செய்த வேலைகளை செயல்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் யோகாதிபதிகளோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால்
தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்டிருந்த வண்டி புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வாஸ்து குறைபாடுகளை சரி பண்ணிவிட்டு வீட்டை புதுப்பித்து மறுபடியும் நீங்கள் வீடு சரியாக்கி உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பேங்க் லோனும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் அந்த சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. உங்கள் ராசியிலேயே குரு பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உங்களை மீறியும் வரக்கூடிய அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவர்களால் எதையும் செய்து முடிக்க முடியாது. அதனால் எதுவாக இருந்தாலும் இன்றே தொடங்குவோம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எதையும் தள்ளி போடாமல் தன்னுடைய கண்ணுக்கு எதிராக உள்ள கடமைகளை உடனுக்குடன் செய்து முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் சேர்ந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் ஒளிரும் கிரகங்கள் சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சொந்தக்காரங்களில் ஒரு சிலரெல்லாம் பார்த்தும் பார்க்காம போனாங்கள்ல, அதெல்லாம் ஒரு காலம். இப்போ நீங்கள் இந்த பக்கமாக போகும்போதே அவங்க ஓடி எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா அப்படின்னு குசேலம் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி ஒரு விருப்பான நிலைமை தான். எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபம் அதிகமாகும். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெரிய நிறுவனங்களோட புது ஒப்பந்தங்கள் செய்து கொள்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. பேரெல்லாம் இருக்குதுங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல்லைங்க. ஆனால் சம்பளம் என்னவோ அப்படியே தாங்க, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லைங்கன்னு சில நேரங்களில் உள்ளுக்குள்ளேயே ஆதங்கப்பட்டு கொண்டும் இருப்பீங்க. இன்றைய தினம் பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பார்த்துன்னு இருக்கீங்க. வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்தில் ஒரு பகுதியை கொடுத்துடலான்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக சுப செலவுகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இன்பமயமாகிவிடும். ஆமாங்க, எப்பொழுதுமே உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டது, உதிக்கும்போது விதிக்கப்பட்டது என்றைக்குமே மாறாது. கடவுள் நமக்குன்னு கொடுக்க விரும்புகிறத யார் தடுத்தாலும் முடியாது. அது நமக்கு தான் தீரும். அப்படி இருக்கிறதுனால எதெல்லாம் இறைவனால் தரப்படுகிறதோ அதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி எங்கும் எப்போதும் பெருந்தன்மையுடன் எதையும் ஏற்றுக்கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால
ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் கோபப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. என்னால் பலனடைஞ்சவங்க, என்னால் வாழ்க்கைக்கு முன்னுக்கு வந்தவங்க, என்னை பார்த்த உடனேயே எனக்கு உரிய மரியாதை தரக்கூடியவங்க, அவங்கெல்லாம் கூட இப்போ என்னை கண்டுக்காமல் போகிறாங்க, அந்தளவுக்கு நான் ஆயிட்டனா அப்படின்னு சில நேரங்களில் சிலரை பார்த்து நீங்கள் இன்றைக்கி ஆதங்கப்பட வேண்டியும் வருங்க. இதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். அதனால் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, சரியாக எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். வியாபாரத்தில் கூட கொஞ்சம் அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளையும் பகைச்சிக்க வேண்டாம். கூட வேலை பார்க்குறவங்க எப்பயுமே நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அதனால் அவங்களையும் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வெற்றியின் படிகள் பெரிதாக இருந்தாலும் அதை தாண்ட நினைக்கக்கூடிய உன்னுடைய எண்ணங்களும் முயற்சிகளும் அதைவிட பெரிதாக இருந்தால் நிச்சயமாக இலக்கை அடைந்து விட முடியும். ஆமாங்க, அதனால தாங்க வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் திட்டமிட்டு கொண்டே இருப்பீங்க. ஒரு நாள் முயற்சி, 2 நாள் முயற்சின்னு இல்லாமல் இடைவிடாமல் முயற்சி செய்து நினைத்ததை நடாத்தி முடிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான திருநாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. புதன் சுக்கிரனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசியின் மேலே, ராசிநாதன் மேலே சனி பகவானுடைய பார்வை பட்டுக்கிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டினீங்கன்னா நலமாக இருக்குங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால சிடுசிடுன்னு சில நேரங்களில் பேச வேண்டியிருக்கும். அந்த சிடுசிடுப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே போல் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சந்தேகங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சந்தேகத்தை தூக்கி தூர போட்டிங்கன்னா சந்தோஷமாகவும் இன்றைக்கி நீங்கள் இருக்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்க பங்குதாரர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைக்கி லாபம் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி மேலதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தந்தும் பேசுவாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வெற்றி என்பது பிறர் கொடுத்து பெறுவதில்லை, அது முயன்றால் வருவது. உன்னிடம் முயற்சிகள் இருக்கும் வரை வெற்றி என்பது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சும்மா வாய்ப்பேச்சு மட்டும் பேசிகிட்டு இருக்காமல் எங்கும் செயலில் ஈடுபாடு காட்டக்கூடியவர்கள், களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாம்
இன்றைக்கி உடனுக்குடன் முடியறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால காது வலிக்குது, கை வலிக்குதுன்னு ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாம் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால அழகு ஆரோக்கியம் இன்றைக்கி அதிகமாகும். தைரியமாக கம்பீரமாக பேசுவீங்க. சில முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பேங்க் லோனும் புதுசு வாங்கிறதுக்கான சூழல் இருக்குது. ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். அதிகளவு உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்கும். வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக பொருந்தி வரக்கூடிய மணமகள் ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தடைகள் இன்றி விடைகள் கிடைப்பதில்லை, விடைகள் இன்றி வாழ்க்கை மலர்வதில்லை. ஆமாங்க, எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கொண்டே எப்பொழுதும் வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. எத்தனையோ இடையூறுகள் வந்தாலும் அந்த இடைஞ்சல்களை பார்த்து அப்படியே சோர்ந்து போகிறவங்க நீங்கள் கிடையாதுங்க. எல்லாத்தையும் என்னால் கடந்து வர முடியுங்கிற மனோபலத்துக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 8ஆம் இடத்துல குரு பகவானுடன் செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால எவ்வளோ வந்தாலும் செலவு ஆகிட்டே இருக்குது. எங்கே போனாலும் ஏதாவது மறைமுக எதிர்ப்புகளும் இருக்குது. நம்மளை பார்த்தா ஒன்று பேசுகிறாங்க, பார்க்கலன்னா வேறு மாதிரி பேசுகிறாங்க. எல்லாரும் இப்படி பச்சோந்தியாக மாறிட்டுருக்காங்களேன்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து இன்றைக்கி ஆதங்கப்படுவீங்க. ஆனாலும் இன்றைய தினம் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. லாபஸ்தானத்தில் லாபாதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட பாக்யாதிபதியும் உங்கள் ராசிநாதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார திட்டங்கள், வியாபார சூட்சுமங்களெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைப்பீங்க. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகஸ்தானாதிபதியும் இன்றைக்கி வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. நாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்குது. திருப்பி கேட்டோம்னா தரமாட்டேங்கிறாங்களேங்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு சங்கடமும் இருந்து கொண்டு இருக்குங்க. சகோதரங்களாலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால சகோதரங்களை அனுசரித்து போகிறது இன்றைக்கி நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சில முயற்சிகள் வெற்றியடையும், சில முயற்சிகள் தோல்வியடையும். ஆனால் இரண்டுமே நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். எனவே முயற்சி செய்யாமல் இருந்து விடாதீர்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை, முயற்சி திருவினையாக்கும் என்று மேலும் மேலும் முயன்று கொண்டே இருக்கக்கூடிய முனைவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. ரொம்ப நாளாக முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட்லாம் போட்டு
பத்திரப்பதிவு செய்யாமல் இருந்து வந்த இடத்த, அந்த சொத்தை இன்றைக்கி நீங்கள் பத்திரப்பதிவு செய்கிறது அல்லது அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. யோகாதிபதி சூரியனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக முடியும். அரசாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றமும் இன்றைக்கி இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் கால் வலி, கழுத்து வலி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் குரு பகவானுடன் இருக்கிறதுனால ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு இன்றைய தினத்தில் சில திட்டங்கள் நீங்கள் தீட்டுவீங்க. அதனால் லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் புதுசாக ஏதாவது நாம் கற்றுக்கணும், அப்போ தான் நாம் நிலச்சி நிற்க முடியும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு புது விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் துணிச்சலான முடிவுகள் எடுத்து வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு போட்டியாளராக உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் வேகமாக நீங்கள் வேலை பார்ப்பீர்கள். ஆமாங்க, உங்களுக்கு நீங்கள் போட்டியாளராக நீங்கள் நினச்சிக்கணுங்க. அப்போ தாங்க முன்னுக்கு வர முடியும். அதனால தாங்க நேற்றைய தினத்தை விட இன்றைக்கி நாம் இன்னும் கூடுதலாக உழைக்கணுங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தைரிய ஸ்தானாதிபதி சனி பகவானுடன் எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய 8க்குரிய கிரகம் சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். வரவேண்டிய கிடைக்க வேண்டிய தொகையும் இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைக்கி தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சேருங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால புதுசாக வண்டி வாகனம் வாங்கினா கூட அதுவும் ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டுருக்குதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. பாக்யாதிபதி சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பல நாள் பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்குங்க. சொத்து விவகாரங்கள், பாக பிரிவினைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. வேலையாட்கள் நல்லவங்களாக அமைவாங்க. மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் கூட சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சிந்திப்பதை விட அதிகமாக செயல்படுங்கள். பெறுவதை விட அதிகமாக கொடுக்க பாருங்கள். வெறுப்பதை விட அதிகமாக நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமாங்க, இந்த மாதிரியான வாழ்க்கை ரகசியங்களை தெரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் இதையெல்லாம் பின்பற்றி அனைவர் மனதிலேயும் இடம் பிடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில்
சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் ராசி மேலே பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லாம் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்னு ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் கடந்துக்கிட்டு தான் நீங்கள் இருக்கீங்க. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நஷ்டங்கள் அதெல்லாம் பார்த்து பார்த்து இப்போ அடுத்ததாக அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நோக்கி இப்போ நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. முன்கோபம் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி கடையை வேறு இடத்துக்கு மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இடத்துக்கு அதிகமாக வாடகை தர வேண்டியதாக இருக்குது. குறைஞ்ச வாடகைக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பார்க்குறீங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு உதவுவதற்கு உங்களுடைய மூளையை பயன்படுத்துங்கள். ஆனால் அடுத்தவர்களுக்கு உதவுவதற்கு இதயத்தை பயன்படுத்துங்கள். ஆமாங்க, அதனால தாங்க மூளை சொல்கிறத விட இதயம் என்ன சொல்லுது அப்படின்னு மனிதநேயத்துடன் இருந்து மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனிதாபிமானிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சதயம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல், டென்ஷன்லாம் இருக்கும். அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. நேற்று அவிட்டம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப கோவப்பட்டீங்க. ஒரு வேளையும் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குதுன்னு ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி பணவரவு உண்டுங்க. உங்கள் ராசியை நேருக்கு நேராக சுக்கிரன், புதன், சூரியன் முக்கூட்டு கிரகங்கள் பார்த்துன்னு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன வேனல் கட்டிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தான். மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லாபகரமாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் அந்தரங்க விஷயங்கள், அதாவது அலுவலக ரகசியங்களை யாருக்கிட்டையும் சொல்லிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் ஏதாவது பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மற்றவங்களோடு ஒப்பிட்டும் அடுத்தவங்க கிட்ட போய் எதிர்பார்த்து நிற்காத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை நம்முடன் இருந்து கொண்டிருக்கும். ஆமாங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, நாம் இப்படி தான் இருக்கோம் அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குறது என்றைக்குமே சரி வராதுங்க. அதே மாதிரி அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையும் சுகப்படாதுங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நம்ம வருமானம் எவ்வளவு, நம்ம சக்தி எவ்வளவு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் சிக்கனமாக அழகாக வாழ்ந்துட்டு போவோம். அகலக்கால் வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படக்கூடாதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் தன் பலம் தெரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸு
அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும். சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் முடியுங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. பாக பிரிவினையாக இருந்தாலும் இன்றைக்கி அது சாதகமாக இருக்கும். மூத்த சகோதர வகையில் இன்றைக்கி சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. சந்திரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால பிள்ளைகளால் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பேசி இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. 7.5 சனி இருக்கிறதுனால எதுக்கும் ஒரு 100 ரூபா பாக்கெட்டில் இருக்கட்டுமேனு எடுத்துகிட்டு போனாலும் கூட எல்லாமே செலவழிஞ்சு போகுது. என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி சில நேரங்களில் நினைத்து கொள்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, போட்டிகள் இருக்கும். நீங்களும் இந்த வாட்ஸ்அப் குரூப் அதெல்லாம் கொஞ்சம் விளம்பரப்படுத்துறதுக்கும் தயங்காதீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ விளம்பரமும் தேவைப்படுதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்களோட சின்ன சின்ன மோதல் போக்குவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளால் இன்றைக்கி நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் அதிகமாகிட்டே போகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.